ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சரண் வ்ளாக். பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேபிள் ஃபுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். அது வந்து அந்த காலத்துலேருந்தே பழக்கத்தில் இருக்குது. எங்கள் வீட்டை எக்ஸாம்பிள் எடுத்துனீங்கன்னா 3 வேளையும் குழம்பு தான் மாறும் வருஷம். சாப்பாடுன்றது மாறவே மாறாது. காலையில் சாதம் சாம்பார், மதியம் சாதம் காரக்குழம்பு, நைட்டில் சாப்பாடு கீரை இந்த மாதிரி இருக்கும் வருஷம். சாப்பாடுன்றது அரிசின்றது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளான ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் அரிசியை வந்து அந்த காலத்துலேருந்து பழக்கத்தில் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு குழந்தைய முத கல்வி கற்கிறதுக்கு இட்டுன்னு போய் ஏதாவது ஒரு எஜுகேஷன் ஸ்கூலில் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, அங்கே கூட அரிசியில் தான் முத அந்த பையன் வந்து எழுத ஆரம்பிப்பான். கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அச்சதை போடுறதுக்கு அரிசி தான் பயன்படுத்துவாங்க. ஒரு மனுஷன் இறந்துட்டாலும் அவனுக்கு வாயில் அரிசி போட்டு வாய்க்கு அரிசியாக பயன்படுத்துவாங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவர் கூட ஒரு பானையில் இறந்த உடலையும் நெல் தானியங்களையும் வைத்து புதைக்கிற பழக்கம் இருந்துச்சு. அது வந்து கிமு 1000லேருந்து 750க்கு இடைப்பட்ட காலத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில். எல்லாருக்கும் தெரிஞ்ச வெரைட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்8. இது வந்து ஐஆர்8 ஏன் இந்த அளவுக்கு தெரிய காரணம்னு பார்த்தீங்கன்னா 1950ல் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஏசியா ஃபுல்லாக ரொம்ப பஞ்சம், அங்கங்கே சாப்பாடு இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஒரு வகையான பிரீடையும் இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு வகையான பிரீடையும் சேர்த்து உருவாக்கணும் தான் ஐஆர்8. இது வந்து 1966ல் புழக்கத்தில் வருது. அதிக மகசூல் தரக்கூடிய பயிராக வந்து ஐஆர்8 வந்து இது பண்ணியிருந்தாங்க. இதை வந்து மிராக்கல் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 130லேருந்து 140 நாளுக்குள்ள 50லேருந்து 55 குவிண்டால் பர் ஹெக்டேரில் வந்து கிடைச்சிடும். அதிக மகசூல், ஹை ஈல்டு பொட்டன்ஷியல் பெற்றது இந்த ஐஆர்8. இதனால தான் இதுக்கு இந்த ஐஆர்8ன்ற பேர் வந்து வந்துச்சு.